2024 நடந்த ஃபைனல் ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் இடையில நடந்த மேட்ச்சில டெல்லி பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பழித்தீர்க்கிற விதமா பார்த்தா 2025 நேத்து நடந்த மேட்ச்சில பார்த்தீங்கன்னா, டெல்லி பழித்தீர்ப்பாங்களான்னு பார்த்துருந்தாங்க எல்லா ரசிகர்களும் சரி, அந்த டீமும் சரி. ஆனா மேட்ச்சே தலைகீழாக நடந்ததுன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி தினமும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை சந்திக்க சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மகளிர் ப்ரீமியம் லீக், அதாவது பார்த்தீங்கன்னா WPL 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா டெல்லியும் பெங்களூரு பார்த்தீங்கன்னா ஆட இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேஸ் பண்ணாங்க. டேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா பேட்டிங் கிளம்பிறங்கினாங்க. அவங்க எத்தனை ரன் அடிச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெல்லி டீமோட கேப்டன் இறங்கின உடனே அவங்க பார்த்தீங்கன்னா மேக்லெனின் 17 ரன்னுக்குலாம் அவுட் ஆகிட்டாங்க. முக்கிய ட்விஸ்ட்டே இங்கே தான் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டீமோட நட்சத்திர வீரரான ஷஃபாலி வர்மா அவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் ஆகிருப்பாங்க. ரொம்பவும் வருத்தத்தை தந்திருக்கும். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு மேட்ச் தலைகீழாக மாறி இருக்குன்னு தான் நினச்சிருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் டக்கில் வெறியதுனால கொஞ்சம் வருத்தமாக இருந்தது தான் நினைக்கிறேன் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே. நிறைய விக்கெட்டு போய்கிட்டே இருந்தது. அதனால் அந்த 3வது பேட்ஸ்மேன் தான் ஜெமிமா ரொம்பவும் பொறுமையாக ஆரம்பித்து அவங்க பார்த்தீங்கன்னா 22 பாலில் பார்த்தீங்கன்னா 34 ரன் அடித்து 2 சிக்ஸர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வர எல்லாருமே கொஞ்சம் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டாங்க. பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. டெல்லி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 19.3 ஓவருக்குலாம் ஆல் அவுட் ஆகி 141 ரன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அணி அடிச்சிருந்தாங்க. இவங்களுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக பவுலிங் பண்ண பவுலர் யார் தரமாக பண்ணியிருந்தாங்கன்னா ரேணுகா சிங். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சை தரமாக பவுலிங் போட்டிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 3 விக்கெட், ஜார்ஜியா இவங்களும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கிம் 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்டே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்தது. மொத்தம் 142 ரன்னோட டார்கெட் ஆர்சிபி அணி அடித்தாங்களா இல்லையான்னு பார்க்கணும்ல. வாங்க போய் பார்க்கலாம். ஆர்சிபி அணியோட கேப்டனா ஸ்மிருதி மந்தானா இவங்க பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சேசிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேனி வியாட்டி இவங்களும் ஸ்மிருதி மந்தானாவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருந்தாங்க. சரியான கம்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மிருதி மந்தானா 27 பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் சென்ச்சுரி பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 47 பால்ஸில் பார்த்தீங்கன்னா 81 ரன்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா சரியான அதிரடி பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஸ்மிருதி மந்தானா. இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் இல்லை, ஸ்மிருதி மந்தானா ஸ்கோர் மட்டும் 3 சிக்ஸருக்கு அடிச்சிருந்தாங்க, 10 4 பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. தரமாக விளையாடிருந்தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட 172 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா பார்த்தீங்கன்னா விளையாடிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேனி வியாட்டி இவங்க பார்த்தீங்கன்னா 42 ரன் அடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டே எப்போ போச்சுன்னு தெரியுமா? 107 ரனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் போச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16.2 ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ஏப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 42 ஸ்கோரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் ஆர்சிபி விளையாடி 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அபார வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா 4 புள்ளியில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குஜராத் அணி 2 புள்ளியில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி இருக்காங்க 2 பாயிண்டோட. அதுக்கப்புறம் 4வது 5வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா யூபியும் மும்பையும் இருக்காங்க. அரைநடியை கொடுத்துட்டாங்கன்னா சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லி அணி கீழ்ச்சி தொங்க விட்டாங்க பெங்களூர் அணி. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல்